புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில் நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஈகோவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இது மாதிரி ஈகோ யாருக்குள்ள எல்லாம் வரும்? கூட பிறந்தவங்களுக்குள்ளே வரும், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வரும், கணவன் மனைவிகளுக்குள்ளே வரும். ஆனால் இன்னைக்கு ஈகோ பிரச்சனை யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு விவசாயிக்கும் கடவுளுக்கும். இது என்னம்மா இது புதுசாக இருக்குது? விவசாயி பாவம் மண்ணில் உழைச்சி வேலை செய்கிறவர், கடவுள் வானத்தில் இருக்கிறவர், அவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு. பொதுவாக ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்குள்ள தான் இந்த ஈகோ வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அப்படி தாங்க. சரி, கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விவசாய நிலத்தில் ஒரு விவசாயி விதை தூவிக்கிட்டே இருந்தார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலம் கொஞ்சம் பெருசு. அவர் ஒரே ஆளாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டே இருந்தார். வான வீதியில் கடவுள் அப்படியே உலா வந்துக்கிட்டே இருந்தாராம். இந்த கடவுளுக்கு விவசாயியை பார்த்த உடனே கொஞ்சம் ஆச்சரியம். எலும்பும் தோலுமா, அப்படியே ஒடிஞ்ச தேகம், அப்படியே நடக்க முடியலை, தள்ளாடுற வயசு. ஆனாலும் இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, நிலம் முழுக்க ஒத்தையாளாக நின்றுக்கிட்டு விதை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கடவுளுக்கு ஆச்சரியம். அதை விட முக்கியம், இந்த பக்கம்தான் இப்போதைக்கு மழை கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இல்லையா, எங்கே எப்போ மழை பெய்யும் பெய்யாது அப்படிங்கிறதெல்லாம். மழையே வராத நாளில் இந்த மனுஷன் என்னத்துக்கு வீணாக விதை போட்டுக்கிட்டு இருக்காரு, இதை போய் நம்ம கேட்போம் அப்படின்னுட்டு வானத்துலேருந்து டப்புன்னு கடவுள் இறங்கி வந்துட்டார். இப்போ விவசாயியை பார்த்து பேசுகிறார். ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் பதில் திரும்பி நின்று கூட பேசலை. அவர் வேலையை பார்த்துக்கிட்டே பார்த்தா தெரியலையா விதை பாவிட்டு இருக்கேன் அப்படின்னாரு விவசாயி. கடவுளுக்கு இன்னும் எரிச்சல் வந்துச்சு. நான் ஒருத்தர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், திரும்பி நின்று கூட பதில் சொல்லாமல் உன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் பதில் சொல்லியா அப்படின்னு. பதில் தான் சொல்கிறோம்ல, வாய் தானே வேணும் சொல்லுது உங்களுக்கு, வேலையை பார்த்தா என்ன அப்படின்னு அடுத்த வார்த்தை விவசாயி பேச. கடவுளுக்கு இன்னும் எரிச்சலாக போச்சு. என்ன நம்ம எது பேசினாலும் இருந்தாலும் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ அடுத்த கேள்வி கேட்டார் கடவுள். சரி விதை பாவுறீங்க தெரியுது, என்னத்துக்கு இப்போ போய் பாவிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அடுத்தது. இது என்னையா நீ இப்படி கிறுக்குத்தனமாக கேட்குற? விதை பாவறன்னா எதுக்கு பாவற, ஏன் பாவறன்னா விவசாயம் பண்ணத்தான் அப்படின்னாரு விவசாயி. கடவுள் சொன்னார், இந்த பக்கம்தான் இப்போதைக்கு மழையே கிடையாதுல்ல, ஆனால் மழை வராத நாளில் நீங்கள் விதை போட்டு அது வீணாக தானே போகும், எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க வேஸ்ட்டா அப்படின்னு தான் கேட்டேன் அப்படின்னாரு அவர். உடனே விவசாயி சொன்னார், மழை வராதுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன பெரிய கடவுளா அப்படின்னாரு. அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு. இப்படி தான் ஏன் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே போறீங்க அப்படின்னு விவசாயி அவர் ஆதங்கத்தை வேற கொட்டினாரு. இப்போ மறுபடியும் கடவுள் சொன்னார், மழை கண்டிப்பாக வராது, நீங்கள் விதை போடுறது வேஸ்ட்டு, இதில் நீங்கள் எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ விவசாயி சொன்னார், கண்டிப்பாக இன்னைக்கு இரவு மழை வரும், அதனால தான் நான் காலையிலேருந்து கஷ்டப்பட்டு நிலத்தை சமப்படுத்தி பண்படுத்தி அதில் விதை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உறுதியாக சொன்னார். இப்போ கடவுளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மழை வராதுங்கிறேன் அப்படின்னாரு, வருங்கிறேன் அப்படின்னு விவசாயி. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். பார்த்துக்கலாம், ராத்திரி தானே, போயிட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கோம்ட்டாங்க. இவரும் போயிட்டாரு, அவரும் போயிட்டாரு. இப்போ கடவுளுக்கு உட்கார முடியல நிம்மதியா. இது என்னது, நம்ம சொல்கிறோம், இதை தாண்டி இந்த மனுஷன் மழை வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு மழைக்கு தேவதை ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தேவதையை கூப்பிட்டு இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பகுதியில் நீ மழையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கடவுள் கட்டளை போட்டார். அப்போ அந்த தேவதை சொன்னிச்சு, சாமி எங்கேயாவது தவளை கத்திருச்சுன்னா என்னால் இருக்க முடியாது, தானாக மழை பொழிஞ்சிரும் அப்படின்னு தேவதை சொல்லிடுச்சு. நேராக கடவுள் தவக்கலை கிட்ட சொன்னார், எப்போ வாயை திறக்கக்கூடாது, இன்னைக்கு எல்லாம் அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்குலாம் மௌன விரதம் அப்படின்னாரு கடவுள். தவக்கலை சொன்னிச்சு, மின்மினி பூச்சிகளை பார்த்தா எங்களால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, சவுண்டு கொடுத்துருவோம் சாமி, எங்களை சபிச்சிடாதீங்கன்னுச்சு தவக்கலை எல்லாம். மின்மினி பூச்சியை போய் சொன்னார், எல்லாருக்கும் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், யாரும் வெளியில் வரக்கூடாது, இன்னைக்கு வெளியில் வந்தீங்கன்னா அப்புறம் பாருங்க அப்படின்னு கோபமாக சொன்னார். மின்மினி பூச்சிகள் சரிங்க சாமி, நாங்களாம் உள்ளுக்குள்ளேயே இருக்கோம், வெளியில் வரல அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. இப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு. திடீர்னு பார்த்தா அந்த பகுதியில் நல்ல மழை கொட்டுது. கடவுளுக்கே ஆச்சரியம், கொஞ்சம் கோபமும் கூட. மழை பெய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம், அதையும் மீறி மழை பெய்யுதே அப்படின்னுட்டு இறங்கி வந்து பார்க்குறாரு. நல்ல மழை பெய்யுது. அந்த நேரத்தில் கூட விவசாயி நின்றுட்டு அவருடைய அந்த நிலத்தில் வரப்பை எல்லாம் வெட்டி சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, மழை தண்ணீரை சரியான பக்கம் போகிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுள் வந்து பார்த்தாரு,
என்னது பெய்யக்கூடாதுன்னு சொன்னா மழை பெய்யுது, இந்த மனுஷன் என்னடானா இந்த நேரத்துலயும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு அவர்கிட்ட போய் கேட்டாரு. என்னையா இப்படி மழை பெய்யுது அப்படின்ன போது, அப்பதான் நான் தான் சொன்னேன்ல மழை வரும்னு, நீங்க தான் ஏதோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க அப்படின்னு விவசாயி சொன்னாரு. இப்ப மழை தேவதையை கூப்பிட்டு கடவுள் கேட்டாராம், ஏன் நீ மழையை கொடுத்த அப்படின்னு. தவக்கலை கத்திருச்சு சாமி அப்படின்னுச்சு அது. தவக்கலைகளை கூப்பிட்டு கேட்டாரு, ஏன் நீங்கள்லாம் கத்தினீங்க, கத்தக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்ன போது, மின்மினி பூச்சிகள் வெளியில வந்துருச்சு, அதனால நாங்க கத்திட்டோம் அப்படின்னு தவக்கலைகள் சொன்னுச்சு. மின்மினி பூச்சியை கூப்பிட்டு அவர் கேட்டாரு, நாங்க வெளியிலேயே வரல, ஆனா எப்படியோ மழை வந்தது, எங்களுக்கு அதை பத்தி தெரியல அப்படின்னு மின்மினி பூச்சிகள் சொல்லிடுச்சு. அப்புறம்தான் உண்மை என்னன்னு விசாரிச்சு பார்த்தா தெரியுது, இந்த விவசாயி ராத்திரி நேரத்திலையும் வயல்ல உள்ள அந்த வரப்புகளை எல்லாம் சரி செய்யணும், மழை கண்டிப்பா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அப்படி நடந்து வர்றவர் சும்மா போற போக்குல பயம் போறதுக்காக இருட்டுக்குள்ள அப்படியே அந்த தீப்பந்தத்தை அப்படி சுழட்டி சுழட்டி பண்ணிட்டே போயிருந்திருக்காரு கையில. இந்த தீப்பந்தம் சுழட்டு போகிற போது அதுல அங்கங்க அப்படியே நெருப்பு பொறிகள் வருமா, இந்த நெருப்பு பொறிகள் பார்க்கறதுக்கு மின்மினி பூச்சிகள் மாதிரி இருந்திருக்கு தவக்கலைகளுக்கு. தவக்கலைகள் ஆகா மின்மினி பூச்சிகள் வந்துருச்சுன்னு கத்த, தவக்கலைகள் கத்துன சத்தம் கேட்க மழை தேவதை மழையை கொடுக்க அந்த பகுதி முழுக்க மழையால நல்லா ஈரமாகி வளமாகி போட்ட விதைகள் முளைக்கிறதுக்கு தயாராச்சு. இப்ப கடவுள் உணர்ந்தாராம், என்னதான் நாம கடவுளாவே இருந்தாலும் உழைப்பின் மேல ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷன் மனசு வச்சா இயற்கை கூட அவன் சொல்ற பேச்சைத்தான் கேட்கும் அப்படின்னு கடவுளுக்கே தெரிஞ்சுதான். சிந்திக்கலாமா?